ஏஆர் ரகுமான் குடும்பத்துக்கு டைவர்ஸ்ன்றது ஒரு பரம்பரை நோய். அவர் ஒரு வருஷமா வீட்டுக்கே வரலையாம். எல்லை மீறிய பிரபலம். அது யார் அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். இசைப்புயல் ஏஆர் ரகுமானுக்கும் அவரது மனைவி சாய்ரா பானுவுக்கும் விவாகரத்து பெறுவதா அறிவிச்சிருக்காங்க. நேற்று முன்தினம் அவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு திரையுலகில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா 29 வருடமா அவங்க வாழ்ந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க பிரிந்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில தான் பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் இந்த விவாகரத்து குறித்து பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஏஆர் ரகுமான் கடந்த 1995ஆம் ஆண்டு சாய்ரா பானு என்பவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு கத்தீஜா, ரஹீமானு 2 பொண்ணும் அமீன்ற ஒரு பையனும் இருக்காங்க. இந்நிலையில் ஏஆர் ரகுமான் விவாகரத்து குறித்து பிரபல பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் நியூஸ் 10 என்ற யூடியூப் சேனலுக்கு பேசுகையில், ஏஆர் ரகுமான் வீட்டில் பார்த்த திருமணம் என்று எல்லாரும் நினைப்பீங்க. ஆனால் அவருக்கு காதல் திருமணம் தான். ரகுமானை பொறுத்தவரை எந்த சர்ச்சையிலும் கிசுகிசுவிலும் சிக்காதவர். இப்போது அவருக்கு விவாகரத்து என்பது எல்லாருக்கும் உச்சக்கட்ட அதிர்ச்சியாக இருக்கிறது. ரகுமானுக்கு இன்னொரு பெண்ணுடன் உறவு, அதனால்தான் இந்த விவாகரத்து என்றெல்லாம் சிலர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் சுத்த பொய். அவர் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் இல்லை. அதேபோல் இதில் தனுஷை இழுப்பதும் தேவையில்லாத ஒன்று. முக்கியமாக ஏஆர் ரகுமான் வீட்டுக்கு விவாகரத்து என்பது ஒரு பரம்பரை நோய் போல. முதலில் அவரது சகோதரி ஒரு பத்திரிகையாளர் திருமணம் செய்து கொண்டு விவாகரத்து பெற்றார். பிறகு அவரது அக்கா மகன் ஜிவி பிரகாஷ் சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு விவாகரத்து பெற்றார். இப்போது ஏஆர் ரகுமான் விவாகரத்து பெற்றிருக்கிறார். இருவரும் மீண்டும் இணைய வேண்டும் என்பதற்காக அவர்களது குடும்பத்திற்குள் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த விவாகரத்து காரணமே ஏஆர் ரகுமான் ஒரு வருடமாக வீட்டுக்கே வரவில்லை என்பதுதான் என்கிறார் பைல்வான் ரங்கநாதன்.